அப்புறம் நம்ம யுவானுக்கு ஃபோன் வருது. ஹலோ அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதோட அந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஆண்டியை காமிக்கிறாங்க. நம்ம ஆண்டி வந்து ஏதோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஏதோ வீடியோ டேப்பை வந்து போட்டு பார்க்குறாங்க. அதில் ஏதோ 3 பேர் பாடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே நம்ம ஆண்டி ரொம்பவே அப்செட் ஆகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரம் வந்து மரிக்கோ வரா. மரிக்கோ வந்தோடனே அதெல்லாம் அப்படி கடகடன்னு எடுத்து மறைச்சி வச்சுட்டு மரிக்கோ கிட்ட வந்து நம்ம ஆண்டி பேசுகிறாங்க. மரிக்கோ வந்து வந்த உடனே பில்லி பற்றி தான் பேசணும் அப்படின்னோடனே பில்லிக்கு 2வது சான்ஸ் கொடுக்க முடியாது. 2வது சான்ஸ்ன்றது பெரிய பொய் அப்படின்னு அவங்க மனசில் வேற எதையோ வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு உடனே ரொம்ப சோகமாயிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீன் அங்கேயே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஒருத்தவன் ஒரு மாதிரி பேசுகிறான். என்ன ஃப்ரீ கிஸ் இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படி கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து திட்டிடுறாங்க. அவங்க வந்து காலில் இருக்கும் போதே திட்டவே அங்கேருந்து குவாலிட்டி ஏந்திச்சு கேட்குறாரு. என்ன பில்லி ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த யுவான் எங்கே இருப்பான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வேறு ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு.